சர்ப்ரைஸ். ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. இப்போ ட்ரெஸ்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து எங்களுடைய 6வது கல்யாண நாள். இதுக்கு வந்து நாங்கள் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். எப்போவுமே கல்யாணம் ஆகி 6 வருஷத்தில் இப்போ தான் முருகன் கோயிலுக்கு வரோம். அண்ட் தென் இன்னும் ஒரே ஒரு குறை தான், பிரசாதம் மட்டும் இல்லை. இன்றைக்கி பிரசாதம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பார்ப்போம். அடுத்து பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். பெருமாள் கோயிலையாவது பிரசாதம் கிடைக்குதான்னு பார்ப்போம். இருக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் வீடியோவாக விளாகாக எடுத்து போடுறாங்கல்ல, வீடியோ எடுத்து போடுறாங்கல்ல, அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்? அதாவது ஒருத்தவங்களோட அன்றாட நிகழ்வுகளை வீடியோவாக எடுத்து போடுறாங்கள, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? விளாகாக போடுறது என்ன நினைக்கிற? சவுண்டாக பேசுகிறப்ப தான் அதாவது ஒருத்தவங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை, அன்றாட வாழ்வுகளை பார்க்குறதுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. மக்கள் வந்து எப்போவுமே அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த விளாக்ஸு ப்ளஸ் வந்து நிறைய இல்லை நான் போடுறது யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு. அதனால வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம 2 பேருமே பேசி இல்லை நம்ம இப்போ வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் தான் மெயின். அதை வச்சு தான் நம்ம போட போகிறோன்னு வைவேன். ரெண்டாவது வந்து அது வந்து ஏன் பெருசாக ரீச் ஆகுது அப்படின்னா அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு சுவாரஸ்யம். இந்த சுவாரஸ்யம் வந்து எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சீரியலில் இருந்து இப்போ வந்து விளாக்ஸ் சேனல் வந்து பெருசாக ஹிட் அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் அதுதான். உனக்கு எந்த vloggers பிடிக்கும்? நிறைய vlog சேனல் நான் பெருசாக அந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டேன். ஏன் ஈவன் அந்த சித்து விளாக்குன்றாங்க, அதுவே நான் பார்த்ததில்ல. கடைசியாக நான் பார்த்தது வந்து அந்த சித்து விளாக்கில் யாரோ ஒரு பையனை போட்டு சித்து அடித்ததா சொல்லி சொன்னாங்க. அதை தான் பெருசாக ட்ரெண்டிங் ஆனது. அப்போ தான் போயிட்டு வச்சேன். அம்மா அந்த பிளாக் ஷிப்பில் இருந்து விக்னேஷ்காந்த் கூட இருந்தாங்கம்மா பாரு. இப்போ ட்ரெண்டிங்கில் அவங்க தான் இருக்காங்க. நிறைய மூவி ப்ரொமோஷன்ஸ் கூட அவங்க தான் வராங்க. ஆமாம், விஜய் சித்துமா, விஜய் சித்து விளாக்ஸ்னு வரும். எனக்கு தெரியல. நம்ம பார்க்கறதெல்லாம் நிறைய விளாக்ஸ் சேனல் பார்த்தேன். ஆனால் நீ சொல்கிற இந்த விஜய் பார்த்துருப்பேன். மேபி அது யாருன்னு எனக்கு தெரியல. கேட்கணும்னு தோணுது. சொல்ல இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க. நிறைய யூடியூபர்ஸ் மட்டும் விட்டுக்கிறாங்க. நம்மளே மாதிரிங்க இது நார்மல் பீப்புள்ஸு. அப்போ வந்து சினிமாவுக்கு எல்லாம் வெள்ளக்கடைங்க வெள்ளை கலர் ஒரு விஷயமா? கலர் ஒரு விஷயம் சொல்ல, வெள்ளக்காரங்க வெள்ளையே இருக்காங்கன்னு சொன்னேன். வெள்ளைக்காரங்க வெள்ளை வெள்ளையா இருப்பாங்கனால தான் அவங்க பேரே வெள்ளைக்காரங்க. நம்மளுக்கு அப்போ கருப்பர்களோ? என்னுடைய கோவத்தை காரில் தான் காட்ட முடியும். அப்புறம் ஒன்ட்ட காட்ட முடியுமா? காரில் காட்டினா சரி, நாங்கள் போய் சேர்ந்துட்டோமா? நானும் தான் கூட வருவேன். எனக்கு எங்கள் உயிர் முக்கியம்ல. எல்லாருக்கும் உயிர் முக்கியம்தான். அப்படியே போய் உங்களை விட்டுரும். நீ இப்போ வண்டி 100ல் திரும்பினாவே எனக்கு 10 இருக்கணும். வண்டி அவ்வளோ ஸ்பீட்லலாம் போக மாட்டேன். ஃபேமிலியோட போகல. நீ போகிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் 100ல் போகிற அன்னைக்கு அதை காமிச்சிடுவேன். அங்கே இருக்குல்ல, அதை எடுத்து காமிக்கிறேன். நல்லா ரெக்கார்ட் பண்ணி காமி போலீஸ்க்கு காமிப்பேனே. இங்கே பாருங்க சார், எனக்கு ஃபுல்லாக முயற்சி பண்ணுவாருங்க. பல வருஷமாக ட்ரை பண்ணி இல்லை யூடியூப்பர் ஒரு நேரம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ண வாக்கில் எப்போ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்
அதை வந்து விடாமல் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம இன்னைக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இது எப்படி போகும் அப்படிங்கிறதா இல்லை. கன்சிஸ்டன்சி தான் வந்து ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு வழிவகை. அதனால் வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா கண்டிப்பாக அதுக்கான வெற்றி கிடைக்கும். நான் யூடியூப் ஆரம்பிச்சு 3வது வாட்டி ட்ரை, அதாவது சும்மா நாய் வாய் வச்ச மாதிரி வச்சுட்டு மூந்து பார்த்துட்டு போகிறது கிடையாது, வச்சு கஷ்டப்படணும். எது எடுத்தாலும் ஒரு கஷ்டம் இருக்குது. யூடியூப்னா செல்ல ஹேண்டில் பண்ணணும், எடிட்டிங், சாப்பிட்றது கூட தான் வாய் வலிக்கும், கஷ்டமாக இருக்குது. அதான் வந்து நான் பல நேரம் சாப்பிட்றதே இல்லை. எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குது. கஷ்டமே இல்லாத வேலை ஏதாவது ஒன்று இருந்தால் பரவாயில்ல. கஷ்டமே இல்லாமல் வேலை ஒரே ஒரு வேலை இருக்குது, கஃபின் பாக்ஸில் போய் படுத்துக்கிறது, சவப்பெட்டியில் போய் படுத்துக்கிறது. அது மட்டும்தான் கஷ்டமே இல்லாத வேலை. ஏன்னா அது நம்மளை தூக்கி வைக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, நம்ம பாட்டில் படுத்துருக்கலாம் ஜாலியாக. மனுஷனா பிறந்தா சாவர வரைக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். சிரிக்கும்போது காற்றாய் பறந்திட தோன்றும், செல் செல் அவரிடம் செல் என்றே கால்கள் சொல்ல. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா. இது வானம் போலே வாழும் காலம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. போதும், அவ்வளோதான். கட் பண்ணிக்கலாம்.